இம்மாத இறுதிக்குள் சீர்திருத்தம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் நேரடியாக மக்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் வகையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற சிட்டி யூனியன் வங்கியின் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அனைத்து மதிப்பீடுகளையும் கணிப்புகளையும் தாண்டி 2025-26 நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் ஜிடிபி 7.8 விழுக்காடாக உயர்ந்திருப்பதாகவும் இதனால் பல துறைகள் உற்சாகத்தில் உள்ளதாகவும் கூறினார். தொடர்ச்சியாக 9 மாதங்களுக்கு நாட்டின் பணவீக்க விகிதம் குறைந்து 2025 ஜூலையில் 1.55 விழுக்காடு என 8 ஆண்டுகளில் இல்லாத நிலையை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் 9.2 விழுக்காடாக இருந்த நிதி பற்றாக்குறை இவ்வாண்டில் 4.4 விழுக்காடாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டிருக்கிறார். India's fiscal situation has of course improved steadily, with fiscal deficit down from 9.2% post-COVID and expected to reach 4.4% this year, which is what we have mentioned in our glide path. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.